ஹாய், இன்றைக்கி நாங்கள் விஜிபி மெரைன் கிங்டம் வந்திருக்கோம். நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது. யூடியூப்பில் நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி சூப்பராக இருந்தது வீடியோஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் சரி நம்மளும் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு வந்திருக்கோம். உள்ளே போகலாம். ஹாய், அங்கே ஒருத்தன் தோண்டிக்கிட்டு இருக்கான். என்னத்தை தோன்றான்னு தெரியல. டேய், ஸ்மைல் ப்ளீஸ். ஓடுறான் பாரு. ஏய், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் பேர் மஸ்காரா பாஸ். இதோ இதுதான் அந்த ஃபிஷ்ஷு. நம்ம போனோம்னா நம்ம கூடவே வருது. அப்படியே சுற்றினோம்னா நம்ம கூடவே வருது. இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து அரப்பெய்மா. வாவ், நல்லா இருக்கே வியூ. ஸோ இதுதான் அரப்பெய்மா. முழு பெய் எங்கே இருக்குன்னு தெரில. இப்போதைக்கு இது அரப்பெய்மா. ஸோ இதுதான் நம்ம இந்த வாஸ்து மீனுன்னு சொல்கிற இந்த ஃப்ளாரான் ஃபிஷ்ஷு. அதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது வந்து ஃப்ளோரான் சிச்லிட்ஸ் அப்படின்றாங்க. ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிக்கவும், ஃபிஷ் வளர்த்துறவங்கலாம் திட்டாதீங்க. அதில் இது மேல் வேரியண்ட்டு. மேலுக்கு வந்து அந்த மூக்கு கொஞ்சம் படப்பாக இருக்குன்னா, அந்த மாதிரி தலை வந்து கொஞ்சம் வீங்கி இருக்கும், கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு பேர் பிளாக் பக்கு. ஸோ இது பேர் சில்வர் ஷார்க். ஸோ அது இல்லாமல் கேட்லா அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் அது இதில் ஏதாவது எனக்கு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண தெரில. ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இது கிராஸ் கார்ப்பு. சாரி, ஆமாம், இது கிராஸ் கார்ப்பு. அப்புறம் இரிடிசன்ட் ஷார்க் அப்படின்றாங்க. பட் எதுவும் இந்த ஒயிட் தான் வந்து இரிடிசன்ட் ஷார்க். அப்புறம் சில்வர் ஷார்க்கு அங்கே முதல்ல பார்த்தது. இது இரிடிசன்ட் ஷார்க்கு.
இது சில்வர் ஷார்க். ஒரு ரிவர் ஸ்டிங்ரே இருக்குது. ஒன்றும் இல்லை, இது ஒன்று தான் மூவிங்கில் இருக்குது. கீழே ஒன்று இருக்குது. மொத்தம் 3 இருக்குது. ஓ இல்லை, 4 இருக்குது ஸ்டிங்கர். ஸோ இந்த ஃபிஷ்ஷு பேர் வந்து சில்வர் டாலர் அப்படின்றாங்க. கொஞ்சம் பயந்த சுபாவம் போல இருக்குது, ஒரே இடத்துல நின்றுட்டு. ஸோ இதில் 3 வேரியன்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஆர்ச்சர் ஃபிஷ்ஷு. இதோ இந்த இடத்துல இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து க்ரீன் குரோமைட் அப்படின்றாங்க. ஸோ அதாவது விங்ஸ் மட்டும் க்ரீனாக இருக்கிறது க்ரீன் குரோமைடு. அதுக்கப்புறம் இந்த பெருசாக அந்த புள்ளி புள்ளியாக டாட் டாட்டாக இருக்கிறது வந்து க்ரீன் ஸ்கேட் அப்படின்றாங்க. ஸோ இது க்ரீன் ஸ்கேட், க்ரீன் குரோமேட் அண்ட் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஆர்ச்சர் ஃபிஷ். ஸோ அந்த குட்டியாக போகிறது ஆர்ச்சர் ஃபிஷ். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்னேப்பர் ஃபிஷ்ஷு. ஸோ இங்கே கூட்டமாக இருக்கிறதெல்லாம் வந்து ப்ளூ ஸ்ட்ரைப் ஸ்னேப்பர் அப்படின்றாங்க. ஸோ அதுலேயே ஒரு சிலருக்கு வந்து பிளாக் டெயில் இருக்கும், அது வந்து பிளாக் டெயில் ஸ்னேப்பர் அப்படின்றாங்க. அண்ட் ஒரே ஒரு பெரிய ஃபிஷ் இருக்குது, இது வந்து சீ பாஸ் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக அந்த பக்கம் இன்னும் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் சீ பாஸ் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து அது 2 தவிர மற்ற எல்லாமே ஸ்னேப்பர் ஃபிஷ். ஸோ இங்கே இருக்கிறதுலாம் ட்ரிகர் ஃபிஷ்ஷு. அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ரெட் டூத் ட்ரிகர், இது வந்து ப்ரௌன் ட்ரிகர். இதுதான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. முக்கால்வாசி மூஞ்சி தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் டெய்லு உடம்பெல்லாம். பல்ல பார்த்தீங்களா எப்படி போஸ் பண்ணுறாங்க. ப்ரௌன் ட்ரிகர் நான் பேர். குரூப்டு ஃபிஷ்னு ஒன்று இருக்குது, அதான் இந்த பிரானா படத்தில் வர்ற மாதிரி சமட்டராக தான் இருக்குது. ஸோ குரூப்டு ஃபிஷ்ஷில் இதோட வேரியண்ட் என்னன்னு தெரில, அதுலேயே 2-3 சொல்கிறாங்க. இங்கேயே இருக்குது, பட் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. இந்த ரெட் கலர் பேர் சோல்ஜர் ஃபிஷ்ஷு. அண்ட் இந்த ஸ்ட்ரைப்பாக போட்டிருக்கிறது வந்து இந்த ஸ்ட்ரைப்பாக போட்டிருக்கிறது வந்து ஸ்குரில் ஃபிஷ் அப்படின்றாங்க. அண்ட் அங்கே மேலே போகுதில்ல, அது வந்து ஒயிட் சீக்ஸ் அப்படின்றாங்க. ஆமாம், கண்ணும் ஒயிட் கலரில் இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஒயிட் சீக்ஸ். இந்த ஃபைண்டிங் நீமோ படத்தில் ப்ளூ கலரில் ஒரு ஃபிஷ் வரும்ல, ஞாபகம் மருதி ஃபிஷ், அதுதான் இது. எல்லாம் வித்தியாசமாக இருக்கானுங்க. பாருங்க, க்யூட்டாக இருக்குல்ல. இது பேர் டாக் ஃபேஸ் பஃபர் ஃபிஷ்ஷு. பஃபர் ஃபிஷ்லாம் நம்ம ஊரில் வாழ்கிறதே பெரிய விஷயம். அந்த டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது பேர் ஹனிகோம் டோபி, இந்த குட்டி பேர். அண்ட் கீழே இன்னொரு குட்டி இருக்குது, அது வந்து வேலண்டைன் டோபி அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு பேர் இல்லை போல இருக்குது.
ஹனிகாம் டோபிக்கு பேர் இருக்குது. இங்கே ஒன்று தரகம், இன்னொருத்த போய் ஒழிஞ்சிக்கிட்டான் உள்ள. ஸோ இது பேர் மெரூன் க்ளவுன் ஃபிஷ்ஷு. எஸ், அதே தான், ஃபைண்டிங் நீமோ. அதோட ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. உள்ளேருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. இது பேர் லயன் ஃபிஷ், ப்ராக்கெட்டில் ஸ்கார்பியன் ஃபிஷ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. செம்ம கலராக இருக்குது, நிறைய இருக்குங்க. பேர் மொரே ஈல் அப்படின்றாங்க. ஒருத்த மட்டும், நிறைய பேர் இருக்காங்க கீழே, ஒரு 2 பேர் சும்மா இருக்கானுங்க. இப்போ இருக்கான். ஆனால் ஒருத்த மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கான் அப்போலேருந்து. நானும் பார்க்குறேன், அந்த அக்வேரியமில் இருந்தப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன். ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கான், பாம்பு மாதிரி. இப்போ தான் ஒருத்தனா வெளியே வரானுங்க. டிசைன் பண்ணியிருக்கிறதே பாம்பு குத்து மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீல் கொடுக்கறதுக்காக. இது பேர் பெயிண்டட் ஸ்பின்னி லாப்ஸ்டர். வராது, அப்படியே தான் இருக்கும். அதுக்காக வேணும்னா ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் வரும். ஸ்டார் ஃபிஷ் நிறையா இருக்குது. 2 3 4 5 6. ஷார்க் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். நிறையா இருக்குது. வா, இவ்வளோ க்ளோஸ்லாம் நான் ஷார்க்கை பார்த்ததே இல்லை. நம்ம வெளியில் பார்த்த எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே இருக்குது, எக்ஸப்ட் அந்த ஷார்க். அந்த ஷார்க்கை மட்டும் நம்ம வெளியில் பார்க்கல, ஏன்னா அதெல்லாம் கூண்டில் அடைச்சி வைக்கக்கூடிய விஷயம் இல்லை. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ் நாங்கள் வெளியில் பார்த்தது தான். என்ன இங்கே இது குருவாக பெருசாக இருக்கிறதுனால இதில் வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இது இந்த ஃபிஷ்ஷுன்னு. அதனால் தனித்தனியாக சாம்பிளுக்கு வச்சுட்டு இங்கே மொத்தமாக காட்டுறாங்க. ஏதோ கப்பல் முழுகிற மாதிரி செட்டப்லாம் வச்சுருக்காங்க, சும்மா நமக்கு ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்காக. ஸ்டிங்ரே பாருங்கள் எவ்வளோ அழகாக பறவை மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்கான்.
சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஷாட் போயிட்டுருக்கு. தூங்கிட்டு இருந்தவன் எழுந்திரிச்சு வந்துட்டான். இவன் தான் அவன். Wow, 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 wow. Hey, 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 hey. இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். நான் வரத உடனே என்னை பார்த்து பயந்து வர்றான். வாடா வாடா வாடா, உனக்கு தாண்டா வெயிட் பண்ணிக்கிறீங்க. வாடா 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 வாடா. நான் முன்னாடியே இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போனோம். அப்படியே ஃபுல்லாக அந்த லைட்டெல்லாம் மூடிட்டு போனோம். உனக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இடம்லாம் நிறையா இருக்குது. சீட்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது செகண்ட் டைம். ஸோ அந்த இடத்துல எக்ஸிட்டு அந்த இடத்துல கோடு கூட போட்டிருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கமும் நிறையா சேர்ஸ் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக அதை தாண்டி தான் வந்து நம்ம அப்படி உள்ளுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி பேசேஜ். இப்போ உட்காந்தா செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது. அந்த வீடியோ எடுத்து முடித்த உடனே ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்ப போகிறாங்க. ஆக்சுவலி உள்ளே போயிட்டு வந்துட்டோம். நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸ் பார்த்தப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா அப்படியே ஃபுல்லாக இன்னும் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ பேசிக்காக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கோ ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 90% ஆஃப் த ஃபிஷ்ஷை வந்து தனித்தனியாக வந்து எடுத்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. சும்மா அப்படியே உள்ளே விட்டால் நம்ம பார்த்துட்டு கண்ணாப்பினான்னு பார்த்துட்ருப்போம். நமக்கு ஷார்க்கை தவிர வேறு எதுவுமே தெரியாது. மற்ற ஃபிஷ்லாம் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷும் ரேர் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சு இது இந்தந்த ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரி ஆன உடனே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போன உடனே வந்து ஒரு 3D VR இது மாதிரி மூவி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் டீசெண்டாக நல்லாவே இருந்தது. பட் என்ன ஒரு 10 minutes தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் நல்லாயிருக்கும். ஒரு ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்டு உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. எக்ஸிட் ஆகும்போது அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் சம் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள். அண்ட் அதர் தேன் தட் லாட்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஒரு வீக்கெண்டை வந்து ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய இடம் VGP மெரைன் கிங்டம்.